அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5வது திருவிளையாடல் புராணமான தடாதகை பிராட்டியின் திருமணம். கன்னி பருவத்திலேயே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட தடாதகை திருமண வயதை அடைகிறாரு. திருமண வயதை அடைஞ்சதும் காஞ்சனமாலைக்கு கவலை வருது. இல்லைம்மா, காஞ்சனமாலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தடாதகை இல்லை, நான் இன்னும் பாண்டிய நாட்டை பெரிதுபடுத்தணும், விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதை ஒத்துக்கிட்டாங்க காஞ்சனமாலை. அதனால் தடாதகை பிராட்டியார் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா படைகளையும் பாண்டிய படைகளுடன் 3 உலகத்தையும் வெற்றி பெறுறாங்க. அதே மாதிரி சிவலோகத்துக்கு போகிறாங்க. சிவபலங்களையும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சிவபெருமானை பார்த்த உடனே அவங்களுக்கு இருந்த 3 தனங்களில் ஒரு தனங்கள் மறையுது. உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இவர் தான் நமக்கு ஏற்ற மணவாளன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சிவபெருமானிடத்தில் தனது உள்ளத்தையும் மனதையும் காதலையும் விட்டு மதுராபுரிக்கு திரும்பி வராங்க. சிவபெருமான் பொண்ணு கேட்டு வராரு மதுராபுரிக்கு. காஞ்சனமாலை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. மதுராபுரி இப்போ திருமண கோலம் பெறுது. திருமண கோலத்தில் நவரத்தினங்களால் பதிக்கப்பட்ட தோரணங்களும் முத்து மாலைகளால் விரிக்கப்பட்ட சாலைகளும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக மதுராபுரி திருமண கோலம் பெறுது. அரசியாரின் திருமணம் இல்லையா? அப்புறம் சிவபெருமான் திருமணம் நடக்க போகுது. இப்போ நான்முகன், விஷ்ணு பகவான் எல்லாரும் இருக்காங்க. தேவகணங்கள், முனிவர்கள் எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ அவங்க முன்னிலையில் இப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா விஷ்ணு மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் தமக்கை அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்து பிராட்டி தடாதகை பிராட்டியாரின் கையை சிவபெருமான் கையில் பிடிச்சி கொடுத்து திருமணத்தை நிறைவேற்றி வைக்கிறாரு. திருமணத்துக்கு அப்புறமா இப்போ மதுராபுரியின் ஆட்சி பொறுப்பு சிவபெருமான் கிட்ட இருக்கு. சிவபெருமான் தான் மதுராபுரியின் அரசராக இருக்கிறார். இப்போ மதுராபுரி எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. சாதாரண ஒரு ஒரு நம்ம மனுஷங்க ஆட்சியிலேயே இது நடந்தால் நல்லா இருக்கும், அது நடந்தால் நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். சிவபெருமான் ஆட்சிங்கிறது எப்படி இருக்கும், நல்ல மதுராபுரி அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதோட இணைத்த தடாதகை பிராட்டியாரின் திருமணம் அப்படிங்கிற 5ஆம் திருவிளையாடல் புராணம் நிறைவடையுது. மீண்டும் நாளை சிவமோடு சில நேரத்தில் சந்திப்போம்.